அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அறிவித்துள்ளார். அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சுமார் 300 செயற்குழு உறுப்பினர்கள் வரை கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் பற்றிய முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது, தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள், போதைப்பொருள் பழக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளை மையப்படுத்தி திமுக அரசை கண்டித்து பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்ற அதிமுக திட்டமிட்டுள்ளது. அதேபோல அதிமுக கட்சி ரீதியாக உள்ள மாவட்டங்களை மேலும் பிரிக்கவும், 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என விதிமுறை நடைமுறைப்படுத்தவும் தீர்மானிக்கப்பட இருக்கிறது. மேலும் 2026 தேர்தலுக்கான ஆலோசனை குழு அமைத்தல், கட்சியில் இளைஞர்களை அதிக அளவில் சேர்த்தல், உட்கட்சி தேர்தலை நடத்துவது, சசிகலா, OPS, டிடிவி தினகரன் போன்ற துரோகம் செய்தவர்களை கட்சியில் சேர்ப்பதில்லை, டிசம்பரில் பொதுக்குழு கூட்டம் போன்ற தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வங்கதேசம் முழுவதும் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வன்முறையாளர்கள் இந்துக்கள் அவர்களின் வீடுகள், சொத்துகள், கோயில்களை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்டனர். பலத்த சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 45க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இது இந்துக்கள் மத்தியில் அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து இந்துக்கள் டாக்காவில் ஒன்று கூடி 3வது நாளாக பேரணியில் ஈடுபட்டனர். பல்லாயிரக்கணக்கானோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா வெளியிட்ட எக்ஸ் பதிவில், அண்டை நாடான வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் தொடர்வது கவலையளிக்கிறது. மதம், சாதி, மொழி அல்லது அடையாளத்தின் அடிப்படையில் பாகுபாடு, வன்முறை மற்றும் தாக்குதல்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. வங்கதேசம் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும், அங்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இந்து, கிறிஸ்தவ மற்றும் புத்த மதங்களை பின்பற்றும் மக்களுக்கு பாதுகாப்பையும் மரியாதையையும் உறுதி செய்யும் என்று நம்புகிறோம் என தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர சட்டசபைக்கு இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்காக அங்குள்ள கட்சிகள் இப்போதே தயாராகி வருகின்றன. இதற்கிடையே அம்மாநில முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே சமீபத்தில் டில்லி சென்று காங்கிரஸ் மூத்த தலைவர்களை சந்தித்து பேசினார். இதனை பாஜக தலைவர்கள் விமர்சித்து வருகின்றனர். மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியதாவது: உத்தவ் தாக்கரே முதல்வர் பதவிக்காக அற்ப மனிதர்களின் காலில் விழுந்துள்ளார். அவர் முற்றிலும் மதசார்பற்றவராக மாறிவிட்டார். சிவசேனாவின் சித்தாந்தத்தை கைவிட்டுவிட்டார். அவரது தந்தை பாலா சாஹேப் தாக்கரேவின் குணங்களில் 1% கூட அவரிடம் இல்லை. அமைதியின்மையை எதிர்கொண்டுள்ள வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல்களை உத்தவ் தாக்கரே கண்டிக்கவில்லை. இவ்வாறு அவர் கூறினார். மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் உயர்கல்வி நிறுவனங்களின் தேசிய தரவரிசை பட்டியல் ஆண்டுதோறும் வெளியிடப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்த செயல்பாடு, பல்கலைக்கழகம், கல்லூரி, பொறியியல், நிர்வாகம், மருத்துவம், ஆராய்ச்சி, வேளாண்மை, கண்டுபிடிப்பு உள்ளிட்ட 16 பிரிவுகளில் உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசை உருவாக்கப்படுகிறது. கற்றல், கற்பித்தல், ஆராய்ச்சி, புதுமை நடைமுறை, மாணவர்களின் கல்வித்தரம் என பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் இந்த தரவரிசை தயாரிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அதில் ஒட்டுமொத்த செயல்பாட்டு பிரிவில் சென்னை IIT முதலிடம் பிடித்துள்ளது. தொடர்ந்து 6வது ஆண்டாக கல்வி நிறுவனம் முதலிடம் பிடித்து வருகிறது. பெங்களூரு IIT நிறுவனம் 2ஆம் இடத்தையும், மும்பை IIT 3வது இடத்தையும், டில்லி IIT 4வது இடத்தையும் பிடித்துள்ளன. பொறியியல் கல்லூரிகள் தரவரிசையில் சென்னை IIT முதலிடத்தையும், டில்லி IIT 2வது இடத்தையும், மும்பை IIT 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. மாநில பல்கலைக்கழகங்களில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முதலிடத்தையும், மேற்கு வங்கத்தின் ஜாதவ்பூர் பல்கலைக்கழகம் 2வது இடத்தையும் பிடித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஓராண்டாக சிறையில் இருக்கிறார். இதுவரை அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை. அவரது ஜாமீன் மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இன்றைய விசாரணையின் போது செந்தில் பாலாஜி விவகாரத்தில் விசாரணை எப்போது நிறைவடையும் என நீதிபதிகள் அமலாக்கத்துறைக்கு கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை, வழக்கு விசாரணை தாமதமாவதற்கு தமிழக அரசே காரணம். செந்தில் பாலாஜியுடன் தமிழக அரசு நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளது. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளுக்கு ஆபத்து என வாதிட்டது. செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர், 15 மாதங்களாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜிக்கு டில்லி முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா வழக்கின் தீர்ப்பு பொருந்தும். அவர் முன்னாள் அமைச்சர், 5 முறை MLA-வாக இருந்துள்ளார். எங்கும் தப்பிச் செல்ல மாட்டார். எனவே ஜாமீன் வழங்க வேண்டும் என வாதிட்டார். இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதிகள் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்த துர்கா என்பவர் திருத்துறைப்பூண்டி நகராட்சி ஆணையராக பணி நியமன ஆணை பெற்றார். தூய்மை பணியாளரின் மகளான நான் தமிழக அரசின் திட்டங்கள் மூலம் TNPSC தேர்வு எழுதி வெற்றி பெற்று பணி நியமனம் பெற்றேன் என துர்கா பேட்டியொன்றில் கூறினார்.
துர்காவின் பேட்டியை அறிந்த முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் கூறியது, கல்விதான் யாராலும் பறிக்க முடியாத சொத்து. இங்கு நகராட்சி ஆணையராக உள்ளதை அறிந்தேன். ஒரு தலைமுறையையே முன்னேற்றிடும் ஆற்றல் மிக்கது என்பதற்கு துர்கா எடுத்துக்காட்டு. இவ்வாறு அவர் கூறினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒன்றியம் கல்லாத்தூரைச் சேர்ந்த மின் வாரிய பணியாளர் செந்தில்குமார் என்பவர் பணியில் இருந்தபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் என்ற செய்தி அறிந்து பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். பணியில் இருக்கும்போது செந்தில்குமாருக்கு ஏற்பட்ட இறப்புக்கு மின்சார வாரியம் தான் பொறுப்பேற்க வேண்டும். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை. ஆனால் மறைந்த செந்தில்குமாரின் குடும்பத்திற்கு 3 லட்சம் மட்டும் இழப்பீடு வழங்கிவிட்டு தமிழக அரசு ஒதுங்கிக் கொண்டது இது நியாயமல்ல. மனசாட்சியுடனும் மனித நேயத்துடனும் மேற்கொள்ள வேண்டிய பொறுப்புகளை அரசு தட்டி கழிக்கக்கூடாது. செந்தில்குமாரின் குடும்பத்திற்கு 25 லட்சம் இழப்பீடும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க அரசு முன்வர வேண்டும் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.